குழந்தைங்களாகவே வாழ்நாள் முழுக்க இருந்துட்டோம்னா எந்த விதமான பிரச்சனையே இருக்காது, சந்தோஷமாகவும் வாழ்க்கை போயிடும். ஆனால் கடவுள் நம்மளுக்கு அந்த வரம் கொடுக்கலையே, வளரணும், கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். சரி, அதை ஏன் பேசணும். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேக்கு கம்மங்கூழ். நல்லா கம்மங்கூழை நேற்று நைட்டே நாங்கள் கிண்டி வச்சுட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் தயிரை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி மதியத்துக்கு அதுதான், காலையிலேக்கு அதுதான். இதுக்கு என்ன தொட்டுக்கிற வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கோம். பொடி பாவக்காய் பொரியல் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். இந்த கம்மங்கூழுக்கும் இந்த மோர் மிளகாய்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மதியம் பார்த்திங்கன்னா கரண்டு போயிடுச்சு. சரி, எப்போயுமே கரண்டு போய் சீக்கிரம் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா போன கரண்டு வர்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு ஃபோனை தூக்கிட்டு கையில் மூளைக்கு போய் உட்காந்துட்டோம். போன கரண்டு எப்படியோ திரும்பி வந்துருச்சு. அடமாவுக்கு எங்களுக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடமாவுக்கு தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தனியாகவே ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். இருந்தாலுமே நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்தேன்னா அந்த 1 கிலோ அளவுக்கு நம்ம பருப்பு சேர்த்துக்கிறணும். இப்போ 1/4 கிலோ அப்படின்னா 4 1/4 கிலோ வந்துடும். இப்போ அரிசியும் பருப்பு சரிசமமாக எடுத்துகிட்டு நம்ம நல்லா 4 தண்ணி ஊற்றி கழுவிட்டு காய போட்டு இப்போ அதில் நம்ம சேர்க்க வேண்டிய சேர்மானங்கள்லாம் சேர்த்துக்கிறலாம். காரத்துக்கு சீரகம், மற்ற என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டோம்னா 6 மாதத்துக்குனாலும் கெட்டு போகாது. சூப்பர்.